வணக்கம் ஐயா. நமது மரபு மார்க்கத்தில் குலதெய்வ பூஜை செய்யும் பொழுது எல்லைக்கட்டு அவசியம் தேவையா? வணக்கம். ஆதி குலதெய்வம். பூஜைகள் குலதெய்வ பூஜைகள் செய்யும்போது எல்லைக்கட்டு போடுவது அவசியமா அப்படின்னு நம்ம பொதுப்படையாக ஒரு எல்லை கட்டுப்பாடுங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் உண்டு, எல்லா தெய்வங்களுக்கும் உண்டு. அந்த 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 எல்லையில் என்ன தெய்வம் என்ன நிலைப்பாடு இருக்கோ அதுக்கு சொந்தமானது அந்த எல்லை. அதுக்குள்ளே அத்துமீறி எந்த ஒரு ஆற்றலும் உள்ளே பிரவேசிக்காது. அங்கே அதை கையாள முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த எல்லை கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஒரு குலதெய்வ பூஜை செய்கிறோம், ஒரு வீட்டில் ஒரு குலதெய்வ பூஜை செய்கிறோம். அப்போ அந்த இடத்துல அந்த வீட்டோட எல்லை அப்படிங்கிறது அந்த குலதெய்வத்தோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று. ஒரு நம்ம எப்படி மண் பூஜை செய்கிறோம், கல் முகூர்த்தம் பண்ணுறோம், நில முகூர்த்தம் பண்ணுறோம், அப்புறம் கிரக பிரவேசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நில முகூர்த்தம் பண்ணும்போது நிலையாக நிறுத்துறது குலதெய்வத்தை தான் நிலையில் நிறுத்துவாங்க. அப்படி இந்த பூஜைகள்லாம் எதுக்கு செய்யணும்னா, அந்த எல்லையை கட்டி பாதுகாத்துக்கிறதுக்கு, அந்த எல்லைக்குள்ளே வேற சக்திகள் உள்ள நுழைஞ்சு அந்த எல்லையை கட்டுப்படுத்தக்கூடாது. அங்கே தேவையில்லாத நோய், வேதனை, சோதனை, கஷ்டம், இறப்பு இது மாதிரியெல்லாம் அந்த எல்லைக்குள்ளே நடந்துடக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் அந்த குலதெய்வத்தை அங்கே நிறுத்துகிறோம். அந்த குலதெய்வத்தை நிறுத்தும்போது குறிப்பிட்ட எல்லைகளில் கட்டுப்பட வேண்டிய அதுக்கான பின்னணியில் இருக்கக்கூடிய சாமி தான் எல்லை சாம்பான்னு சொல்லக்கூடியது. எல்லைச்சாம்பான்னு சொல்லக்கூடிய ஒரு சாமி இருக்குது. அது எல்லையை பாதுகாக்கக்கூடியது. அங்கே குலதெய்வம் அந்த காவல்களை அங்கே நிறுத்தி பராமரிச்சுக்கும். இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களோட குலதெய்வம் இப்போ ஒரு கருப்புசாமியாக இருக்கிறாரு. இப்போ கருப்புசாமியை வேண்டிக்கிட்டு எல்லைக்கட்டுகள் போடும்போது எல்லையில் நிற்கக்கூடிய எல்லைச்சாமா கருப்புசாமிக்கு கட்டுப்பட்டு அந்த எல்லையை பாதுகாத்துக்குவார். இப்போ பூஜை செய்யும்போது அதே மாதிரி தான். ஒரு வீட்டில் ஒரு யாகம் வளர்த்து அந்த வீட்டை சுத்தம் பண்ணி பூஜை செய்கிறோம் அப்படின்னா, பூஜை முறைகள் செய்யும்போது எல்லைகளை கட்டிட்டு பூஜை செய்யும்போது அந்த எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்று சக்திகளை கட்டுப்படுத்துறதுக்கும் அழிக்கிறதுக்கும் அந்த எல்லைக்கட்டு ரொம்ப அவசியமாகுது. அதேமாரி வெளியில் உள்ள சக்திகள் பூஜை நடக்கும்போது தேவையில்லாமல் உள்ளே பூந்து பூஜையை கலைக்காமல், பூஜையில் இடையூறு பண்ணாமல், பூஜையில் சிக்கல் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கும் அந்த எல்லைக்கட்டு போட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அப்போ எல்லைக்கட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். அதேமாதிரி தான் நம்ம அடுத்த எல்லைகள் அடி எடுத்து வைக்கிறது முன்னுக்கு நம்ம எப்படி அத்துமீறி அந்த எல்லைக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடு இருக்குது. தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய எல்லைக்குள்ளே நம்ம யாரும் போக மாட்டோம். அனுமதி வாங்குவோம். உள்ளே வரலாமா, இங்கே காடி இங்கே போடலாமா, காரை இங்கே போடலாமா, பார்க் பண்ணலாமான்னு நம்ம கேட்குறோம். இதெல்லாம் அவங்களோட எல்லையில் நம்ம போய் பயன்படுத்திக்கிறதுக்கு அனுமதி கேட்குற மாரி தான். அதே மாதிரி அனுமதி கேட்காத மற்ற ஆற்றல்கள்னு சொல்லக்கூடிய நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஆற்றல்களும் இங்கே உண்டு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அந்த மாதிரியான ஆற்றல்கள் எல்லை மீறி ஒரு செயலை செஞ்சிடக்கூடாது, ஒரு இழப்பை உண்டு பண்ணிடக்கூடாது, ஒரு நோயை உண்டு பண்ணிடக்கூடாது. அப்போ அந்த எல்லை நம்ம படுத்து தூங்கி எழுந்திருக்கிற எல்லை நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த குலதெய்வத்தை தான் அங்கே நிலைநிறுத்திக்கணும். குலதெய்வத்துக்கு எதிரான ஆற்றல்களை எல்லா சக்திகளை அப்புறப்படுத்திடணும், அழிச்சிடணும். அதுக்கு எல்லைக்கட்டுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம அந்த மரபு மார்க்கத்தில் பார்க்குறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பேசுவோம்.